இந்திய செய்திகள். கலைஞர் டிவிக்கு ஸ்பெக்ட்ரம் ஊழல் பணம், தயாளு அம்மாள் கனிமொழியிடம் சிபிஐ அதிகாரிகள் இன்று தீவிர விசாரணை. விருப்ப மனு தாக்கல் செய்த தேமுதிகவினரிடம் இன்று நேர்காணல். கேப்டன் விஜயகாந்த் கலந்தாய்வு. குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீலை கொல்ல முயற்சியா? தங்கியிருந்த கட்டிடம் அருகே குண்டுவெடிப்பு. தனி தெலுங்கானா கோரி லட்சக்கணக்கான மக்கள் போராட்டம். தடையை மீறியவர்கள் மீது கண்ணீர் புகை வீச்சு. வணக்கம். விரிவான செய்திகள். ஸ்பெக்ட்ரம் ஊழல் பண விவகாரம் தொடர்பாக முதலமைச்சர் கருணாநிதி மனைவி தயாளு அம்மாள், கலைஞரின் மகள் கனிமொழி ஆகியோரிடம் இன்று சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினார்கள். அண்ணா அறிவாலயத்தின் மாடியில் கலைஞர் டிவி அலுவலகத்தில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியபோது தரைத்தளத்தில் உள்ள திமுக அலுவலகத்தில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பிரிப்பது குறித்த பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் பணம் ஒரு நிறுவனத்தின் மூலமாக கலைஞர் டிவியில் முதலீடு செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. பின்னர் அந்த பணம் கலைஞர் டிவியால் திருப்பி செலுத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டது. கலைஞர் டிவியில் முதலமைச்சரின் மகள் கனிமொழிக்கு 20% பங்கு உள்ளது. இதேபோல் முதலமைச்சரின் மனைவி தயாளு அம்மாளுக்கும் இந்த டிவி நிறுவனத்தில் பங்கு இருக்கிறது. அந்த டிவியை நிர்வகிக்கும் சரத்குமார் அதில் ஒரு இயக்குநர். இந்த நிலையில் சிபிஐ அதிகாரிகள் 6 பேர் இன்று காலை கலைஞர் டிவிக்கு வந்து விசாரணை தொடங்கினார்கள். இவர்களில் 5 அதிகாரிகள் டெல்லியிலிருந்து வந்திருக்கிறார்கள். முதலில் சரத்குமார் விசாரிக்கப்பட்டார். 206 கோடி ரூபாய் முதலீடு கலைஞர் டிவிக்கு எங்கிருந்து வந்தது என்ற பிரதான கேள்வி கேட்கப்பட்டுள்ளது. இதே கேள்வி முதல்வரின் மகள் கனிமொழியிடமும் கேட்டிருக்கிறார்கள். தயாளு அம்மாளிடம் மிக சாதாரணமான முறையில் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தியதாக தெரியவந்துள்ளது. இந்த விசாரணை விவரங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. அண்ணா அறிவாலயத்தில் உள்ள மாடியில் கலைஞர் டிவி அலுவலகத்தில் தயாளு அம்மாள், கனிமொழி, சரத்குமார் ஆகியோர் விசாரிக்கப்பட்டனர். அதே நேரத்தில் அண்ணா அறிவாலயத்தின் தரைத்தளத்தில் உள்ள திமுக அலுவலகத்தில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதிகளை பங்கிடுவதற்கான பேச்சுவார்த்தை ஜரூராக நடைபெற்றது. சிபிஐ விசாரணை எல்லாம் அரசியலில் சகஜம் என்பது போல் அது பற்றி சட்டை செய்யாமல் திமுகவினரும் காங்கிரசாரும் தொகுதி பங்கீடு குறித்து அதே கட்டிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். தேமுதிக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் கட்சியின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இன்று நேர்காணல் நடத்தினார். தேமுதிக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்தவர்களிடம் கட்சியின் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இன்று நேர்காணல் நடத்தினார். தேமுதிக சார்பில் கடந்த 2ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை விருப்ப மனு பெற்றுக் கொள்ளப்பட்டது. கழக தொண்டர்கள் ஆர்வத்தோடு வந்து மனு தாக்கல் செய்தார்கள். கேப்டன் விஜயகாந்த் அறிவித்தபடி அவர்களுக்கு இன்று நேர்காணல் தொடங்கியது. காலை 9 மணிக்கே கேப்டன் தலைமைக் கழகத்திற்கு வந்திருந்து விருப்ப மனு தாக்கல் செய்திருந்தவர்களை ஒவ்வொருவராக அழைத்து நேர்காணல் நடத்தினார். நேர்காணலுக்கு வந்திருந்த தேமுதிகவினர் தங்கள் ஆதரவாளர்களோடு வந்துள்ளனர். நேர்காணலில் கேப்டனுடன் கழக பொருளாளர் சுந்தர்ராஜன், தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி, துணை செயலாளர்கள் ஆஸ்டின், AR இளங்கோவன், சுரேஷ்குமார், தேனி முருகேசன், கொள்கை பரப்பு செயலாளர் VC சந்திரகுமார், மாநில இளைஞரணி செயலாளர் LK சுதீஷ் ஆகியோர் நேர்காணல் நடத்தினர். நேர்காணல் நாளை மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறுகிறது. மணிப்பூர் மாநிலத்தில் 2 சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி பிரதீபா பாட்டீல் தங்கியிருந்த வீட்டின் அருகே குண்டுவெடிப்பு சம்பவம் நிகழ்ந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இது குடியரசுத் தலைவரை குறிவைத்து நடத்தப்பட்ட வெடிகுண்டு தாக்குதல் என்று கூறப்படுகிறது. 2 நாள் சுற்றுப்பயணமாக குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் மணிப்பூர் சென்றுள்ளார். முன்னதாக நாகாலாந்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதீபா பாட்டீல் மாநிலங்களின் வளர்ச்சிக்கு அமைதியும் நிலையான சுற்றுப்புற சூழலும் தேவை என்று பேசினார். இதையடுத்து மணிப்பூரின் இம்பால் நகரில் பிரதீபா பாட்டீல் தங்கியிருந்தார். அந்த வீட்டின் அருகே நேற்றிரவு 11 மணியளவில் திடீரென்று குண்டுவெடிப்பு நிகழ்ந்துள்ளது. இந்த சம்பவத்தில் யாரும் காயமடையவில்லை. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் பயங்கரவாதிகளின் சதிச்செயலாக இருக்கலாம் என்று சந்தேகித்துள்ளனர். இருப்பினும் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் குடியரசுத் தலைவரை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் என்று கூறப்படுகிறது.
ஐதராபாத்தில் தடை உத்தரவை மீறி தெலுங்கானா போராட்டம் நடந்ததால் போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். பாராளுமன்ற கூட்டத்தொடரில் தெலுங்கானா தனி மாநிலம் அமைப்பதற்கான மசோதாவை தாக்கல் செய்ய வலியுறுத்தி ஐதராபாத்தை நோக்கி பேரணி நடைபெற்றது. போராட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்து ஐதராபாத், செகந்தராபாத் ஆகிய இரட்டை நகரங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பித்தனர். இருப்பினும் தடையை மீறி லட்சக்கணக்கான பேர் கலந்து கொண்ட பேரணி நடத்தப்பட்டது. இந்த போராட்டத்திற்கு தெலுங்கு தேசம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி ஆகிய கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. பேரணி நடைபெற்றபோது போராட்ட இடத்திற்கு தொண்டர்கள் வருவதை தடுக்க சாலைகள் மூடி சீல் வைக்கப்பட்டது. போலீஸ் தடுப்புகள் அமைக்கப்பட்டன. பஸ், ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. 100க்கும் மேற்பட்ட தெலுங்கானா சமிதி தலைவர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் தொண்டர்களும் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். ஐதராபாத் உஸ்மானிய பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் போலீசாருக்கும் ஏற்பட்ட கைகலப்பில் போலீசார் 3 ரவுண்டு கண்ணீர் புகை குண்டுகளை வீசினர். 40 வருடங்களாக நடைபெற்று வரும் போராட்டம் தற்போது மிகவும் தீவிரமடைந்துள்ளது. கேப்டன் டிவி நேயர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நமது கேப்டன் டிவி இன்று முதல் ஏர்டெல் டிடிஎச்சில் ஒளிபரப்பு செய்யப்படுகிறது என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நமது கேப்டன் டிவியின் ஒளிபரப்பு இதுவரை கேபிள் இணைப்பு மூலம் தமிழ்நாட்டில் தெரிந்து வந்தது. இந்த நிலையில் தற்போது ஏர்டெல் டிடிஎச்சில் இன்று முதல் நமது கேப்டன் டிவி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது. ஏர்டெல் டிடிஎச் மூலம் இந்தியா, பூட்டான், இலங்கை, மாலத்தீவு, வங்காளதேசம், நேபாளம் மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளிலும் நமது கேப்டன் டிவி மிக தெளிவாக ஒளிபரப்பாகிறது என்பதை மிக்க மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் வைத்திருக்கும் ஏர்டெல் டிடிஎச்சில் நமது கேப்டன் டிவி தெரியவில்லை எனில் உங்கள் அருகாமையில் உள்ள ஏர்டெல் டிடிஎச் வாடிக்கையாளர் சேவை மையத்தை தொடர்பு கொள்ள வேண்டுகிறோம். ஸ்பெக்ட்ரம் ஊழல் குறித்து விசாரணை நடத்த அமைக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் முதல் கூட்டம் மார்ச் 24ஆம் தேதி நடக்கிறது. 2G அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் நிகழ்ந்த முறைகேடுகளை விசாரிப்பதற்காக கடும் எதிர்ப்புகளுக்கிடையே நாடாளுமன்ற கூட்டு விசாரணை குழு அமைக்க மத்திய அரசு ஒப்புக்கொண்டது. விசாரணையை எப்படி நடத்துவது, எந்த திசையில் விசாரணையை முன்னெடுத்து செல்வது, யாரை விசாரிப்பது, எந்தெந்த ஆவணங்களை ஆய்வு செய்வது என்பது உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் மார்ச் 24ஆம் தேதி நடைபெறும் முதல் கூட்டத்தில் இறுதி செய்யப்படும் என்று அதன் தலைவர் சாக்கோ கூறினார். இதுகுறித்து விசாரிக்க நாடாளுமன்ற கூட்டு விசாரணை குழு அமைக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தின. ஆனால் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு இதற்கு ஒப்புக்கொள்ளவில்லை. இதனால் நாடாளுமன்றத்தின் குளிர்கால கூட்டத்தொடர் முற்றிலுமாக முடங்கியது. பட்ஜெட் கூட்டத்தொடரிலும் இது நீடிக்கும் என எதிர்க்கட்சிகள் அச்சுறுத்தியதால் அரசு எதிர்க்கட்சிகளின் அச்சுறுத்தலுக்கு பணிந்து ஜேபிசி அமைக்க மத்திய அரசு முன்வந்தது. தொகுதிகளை பங்கிடுவது குறித்து திமுக, காங்கிரஸ் இடையே இன்று நடந்த பேச்சுவார்த்தையில் இறுதி முடிவு எட்டப்படவில்லை. அண்ணா அறிவாலயத்தில் உள்ள திமுக அலுவலகத்தில் இரு தரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். அந்த நேரத்தில் அண்ணா அறிவாலயத்தில் 3வது மாடியில் உள்ள கலைஞர் டிவி அலுவலகத்தில் சிபிஐ விசாரணை நடைபெற்று வந்தது. கலைஞரின் மனைவி தயாளு அம்மாள், மகள் கனிமொழி ஆகியோர் விசாரிக்கப்பட்டார்கள். தரைத்தளத்தில் திமுக, காங்கிரஸ் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்ததாகவும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் தங்கபாலு தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் தலைப்பு செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.